உள்ளுக்கே வர்றீங்களா? பெரிய ரகசியமா தான் வச்சுக்கிறீங்களா? ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தனித்துவமான விடயங்களை செய்கின்றார்கள். இங்கே பார்க்கின்ற போது தாளவாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ளே செல்கின்றேன். இங்கே நடனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறிகின்றேன். பார்க்கலாம். இன்னும் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே ஏராளமான மக்கள் நிற்கின்றார்கள். பார்ப்போம். அப்ப இங்க வந்தா அந்த வெற்றி பெற கிடாய் இருக்குன்னு சொல்லி அந்த கிடாய் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறது நிக்கிறீங்க. புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது என்று இங்கே ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக சிறந்த கழிவாங்கிற ஒரு கோயில். அதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தவிர்த்துக் கொள்ளும். ரெண்டாவது மக்கள்லாம் சொல்லுவோம், நாங்க சொல்லலாம். ஆமா ஆமா. அதால இந்த எங்கட கடாய்க்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கூட. ஒரு 6 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்லை. மக்கள்லாம் சொல்லணும் முன்ன முடிவு. 3 வயலுக்கு ஒரு விஷம் செல்லும். அப்படியே 6 வயல கூட 2 விஷம். நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியின், அதாவது இந்த வளவின் உள்ளே ஏராளமான ஹெல்மெட் தலைகள் வருகின்றன. சற்று வித்தியாசமாகத்தான் இங்கே இருக்கிறதை பார்க்கலாம். இது விளையாட்டு இல்லை, இது பக்தி விஷயம். நம்பிக்கை இருந்தாக்கே முழுதும் நன்றிசையம். சொன்ன வள்ளி தப்பமா பின்னோடனா தலைமுறை பரம்பரை குறைய மண்ணிலை நிறுத்தினார். எல்லாம் கூட்டம் தேரன் சத்தம் கேட்டா தூடி மண்ணின் வாசம் சேர்ந்தாரா இதுல சொத்தா சொன்னாவனு கத்தம் தெரியாது. தம்பி, நீ எனக்கு நீச்சல் வளர்க்கக்கூடாது, நட்டுவம் பிள்ளைக்கு சுட்டி காட்டக்கூடாது, இதெல்லாம் ஐயம் திருவடக்கமற்ற மனிதன் தான். நான் யாருக்குமே அநியாயத்துக்கு போனதில்லை. அநியாயம் என்றும் வெறுமையாயிருந்தால் ஆயுள் காலத்தை காட்டி கொடுத்துட்டு போவன் அவருக்கு. என்ன பிரச்சனை தெரியல. வணக்க நண்பர்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் பண்டத்தெருப்பு பிரான்பேட்டு பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், அதாவது புலியடி அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்திலே வருடந்தோறும் வேள்வி நடைபெறுவது வழமை. அந்த வேள்வியானது நாளை, அதாவது சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அதற்காக முதல் நாள் இரவிலேயே அந்த வேள்விக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய கடாய்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கட்டி வைப்பார்கள். அதை பார்வையிடுவதற்கு ஏராளமான மக்கள் இங்கே வந்து தற்போது கூடியிருப்பதை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அதாவது இந்த பண்டத்தெருப்பு பிரான்பேட்டு பகுதிக்கு நாங்கள் நுழையக்கூடிய பகுதியிலே இந்த முதலாவதாக கட்டியிருக்கக்கூடிய இந்த கிடாய்களை பார்க்க போகின்றோம். அதாவது இந்த பகுதியிலே 3 கிடாய்களை வந்து கட்டியிருக்கிறார்கள். அதாவது அதில் வந்து 2 ஜமுனா இனத்தை சேர்ந்த கிடாய்களாக இருக்கின்றது. மற்றது இது சணல் கிடாய். அதாவது நாங்கள் செல்லக்கூடிய பாதையின் ஆரம்பத்திலேயே கட்டியிருக்கக்கூடிய அந்த 2 கிடாய்களை பார்த்திருக்கின்றோம். மிகவும் பெரிய கடாய்களாக இருக்கின்றன. இப்போது அதற்கு முன்பாகவே இன்னும் ஒரு வீட்டிலே அந்த வேலிகளை கலற்றி விட்டு உள்ளே இன்னும் 3 கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன.
இந்த பகுதியின் உள்ளே சென்று பார்க்கலாம். இங்கே உள்ளவர்களோடு பேசி பார்க்கலாம். என்ன விடயம், எதற்காக எந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் தான் இருந்த போதிலும் இங்கு உள்ளவரின் வாயால் கேட்கின்ற போது அதிலே ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். பார்க்கலாம். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பில் பிரான்பெட் என்னும் ஊரில் குருமராயந்த அம்மன் என்று சொல்லி வயல்கரையில் இருக்குது. அதாவது காலங்காலமாக இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்குது. எனக்கு இப்போ 46 வயது. இந்த விதி தெரிந்த வயதிலிருந்து இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கு. அதால் இது முதலாவதாக பெரிய ஒரு குளுத்தி வச்சு விளக்கு வச்சு முதலாவது மடையண்டு பிராண்டட்ல இன்றைக்கு கிடாயல் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை கிடாயல் வேறும்? ஒரு கிட்டத்தட்ட 200 கிடாய்க்கு மேற்பட்ட கிடாயல் இந்த கோயிலுக்கு வரும். கடந்த வருஷம் கலைக்கிடான்னு சொல்லி இருந்தானே, அந்த கிடா என்ன விலை போனது? அது போன வருஷம் கலக்கிடா 4 லட்சம் போனது. 4 லட்சம். அந்த கிடா உயிர் விலைக்கு 15 லட்சம் ரூபாய். உயிர் விலை 15 லட்சம். அது கனடாவில இருந்து ஒரு ஆள் வருஷம் அந்த கிடா கட்டி கொண்டு இருக்கிறார். அவர் இந்த வருஷம் 30 கிடா கட்டுறார். சரி சரி. தற்போது இந்த பகுதியிலே ஓரளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் இங்கே இந்த பகுதி யாழ்ப்பாண பகுதியிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் தற்போது இங்கேதான் நிற்கின்றார்கள். அதாவது இது ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. அதாவது வேள்வி திருவிழா. அதை பார்வையிடுவதற்கு, அந்த கிடாய்களை பார்வையிடுவதற்கு தற்சமயம் கூடியிருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாளை காலையில் நேரத்தோடையே இந்த கிடாய்களை பலியிட்டு விடுவார்கள். அதன் காரணத்தினால் அதை பார்வையிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தான் இவர்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே எங்கெங்கெல்லாம் கடாய்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக இந்த காணொலிகளாக நாங்கள் பயணித்து பார்க்க போகின்றோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். சொல்லுங்க. இந்த பண்டத்திருப்பில் நடக்கக்கூடிய இந்த வேள்வி இருக்குதானே, கிட்டத்தட்ட 200 கிடாய் வேறுன்னு சொல்லினோம். அந்த ஆட்டில கூட நிறைய வகைகள் இருக்கு, இனங்கள் இருக்கு. நிறைய இனங்கள் இருக்கு. எந்த இனம் அதிகமாக இங்க கொண்டு இருக்கு? ஜமுனாபாரி என்ற இனம் இருக்குல்ல, பெருமினமா வளர்றது. அந்த ஆடெல்லாம் இங்க கூடுதலா நிக்குது. இது வகை சணல் எல்லாம் கட்டி இருக்கு. இதுகள் சின்ன இனங்கள், ஒரு இனத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் இந்த இடமோ? நாங்க இந்த இடம். சரி சரி. எவ்வளவு ஆழம் வெளியே பாக்குறீங்க? எனக்கு இப்ப 35 வருஷம். 35 வருஷத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் வேள்வி நடந்துட்டு இருக்கு. சரி சரி. இப்போது தொடர்ச்சியாக இந்த வீதி வழியே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே வேறு எங்கெல்லாம் கடாய்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக காண்பிக்க இருக்கின்றேன். பார்க்கலாம். வேறு எங்கெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள், அந்த கடாய்களின் அழகு எப்படி இருக்கின்றது என்ற விடயத்தை நான் தொடர்ச்சியாக பயணிப்பதன் ஊடாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இன்னும் ஒரு ஒழுங்கையிலே ஏராளமான கிடாய்கள் கட்டப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. ஏராளமான மக்கள் நிற்கின்றார்கள். பார்க்கலாம் உள்ளே சென்று. அதாவது இந்த ஒழுங்கையிலே ஏராளமான கிடாய்கள் கட்டப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலே அவர்கள் வளர்த்த கடாய்களை கட்டி இருக்கின்றார்கள். இந்த பார்த்தால் இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற இப்போது இந்த வீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிடாய்களை பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
இந்த ஒழுங்கைக்குள்ளும் அதிகமான மக்கள் சென்று வருகின்றார்கள். பார்க்கலாம் இங்கே இந்த வீட்டிலே எத்தனை கடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அதாவது இந்த கடாய்களை வந்து போட்டிக்குத்தான் வளர்ப்பார்கள். அதுவும் வேள்விக்கு முதல் நாள் தான் இந்த கடாய்களை வந்து காட்சிப்படுத்துவார்கள். அது வரைக்கும் அது ரகசியமாக வளர்க்கப்பட்டு வரும். யாருமே அவற்றை பார்வையிட முடியாது. பார்க்கலாம், நான் சென்று கொண்டிருக்கின்றேன். உள்ளே யாருடைய வீட்டிலே எவ்வாறான கடாய் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன். இருக்குதா? இங்கே ஒரு கடாய் வந்து கரிய நிறத்து கடாய் கட்டப்பட்டிருக்கின்றது. ஐயா, உங்களுடைய எவ்வளவு ஆழமா வளர்க்குறீங்க? அப்படியே இல்ல, இந்த கடாய் எத்தனை வயது இருக்கு? 6 பேர் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அதாவது ஒரு 3 பேருக்கு 1 வருஷம் செல்லும். அப்படியே 6 பேர்ல கூட 2 வருஷம். சரி சரி. என்ன இனம் இது? யமுனா பேர். என்ன வருஷம் வருஷம் வளர்க்குறீங்களோ இல்லை இந்த வருஷம் தான்? வருஷம் வருஷம் வளர்க்கும். எவ்வளோ ஆழமா வளர்க்குறீங்க? சின்ன வயசுல இருந்து சும்மா ஜோதி தூக்கு. சரியா? இந்த வீட்டிலே கட்டப்பட்டிருந்த கண்ணங்கரிய அந்த கிடாயை பார்த்திருக்கின்றோம். அந்த உரிமையாளரோட கூட பேசி இருக்கின்றோம். அதாவது யமுனா பாரி கிடாய் 2 ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட கிடாய். அதாவது எத்தனை வயது என்று சொல்வதை விட எத்தனை பல்லு போட்டது என்றுதான் சொல்வார்கள். சரி, பல்லு போட்டது என்றால் என்ன அர்த்தம் என்பதை தொடர்ச்சியாக யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒழுங்கையிலிருந்து மீண்டும் பிரதான வீதிக்கு வந்திருக்கின்றேன். பார்க்கலாம், இங்கே கூட ஏராளமான கடாய்கள் கட்டப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. வீதி எங்கிலுமே மின்சார விளக்குகள் ஒளிபரப்பட்டிருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய இந்த வீதியிலே ஒரு ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா, சொல்லுங்க, நீங்க ஒரு வீட்டை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்ன காரணம்? ஆடை கட்டாத பார்த்து ஓட்டிக்க. ஆடு இந்த வீட்டை கட்டே இல்லையோ? கட்டு இங்க வந்து பெரிய கிடாயோ சின்ன கிடாயோ? பெரிய கடை வின் பண்றோம். இவர் வேண்ட வீட்டு கிடாயதான் வந்து வெற்றி பெற கிடையாது. நீங்கள் எந்த இடம்? கீரிமலையா? கீரிமலையில கவுனாவத்த வெள்ளி வந்தா நான் யாழ்ப்பாணத்தை பேரு. அப்படியா? 6ஆம் தேதி. 6ஆம் தேதி வாரம் மாதம் 6ஆம் தேதி. சரி. அப்ப இங்க வந்தா இந்த வெற்றி பெற கிடாய் இருக்குன்னு சொல்லி அந்த கிடாய் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறது நிக்கிறீங்க. சரி சரி சரி. நீங்களும் கிடாய் வளர்த்த வயது விட்டுட்டு எந்த கோயிலுக்கு கொடுக்குறீங்க? கவுனாவத்தைக்கு. சரி, அப்ப இந்த கிடாய் தான் நீங்கள் பெரிய கிடாயா இருக்குமென்று பார்த்து எதிர்பார்த்து இருக்கீங்க. சரி, பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலாம். போட்டிக்கான விட நாங்களே போட்டிக்கான விட இதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. வளர்க்குற கிடாய்க்கல பெரிய கிடாயா அப்போ ஓட்டிக்கலாம். நாங்களே அதுக்கு இடத்துல 8-10 கிடாயாட்டு வெளிநாட்டுல பார்த்து தெரிய இல்லையா? அவர்கிட்ட போய். சரி சரி சரி. உள்ளுக்கே விடுறீங்களா? பெரிய ரகசியமா தான் வச்சுக்கிறீங்க தானே? இங்க பார்த்தா ஒரு ஐயா வந்து அனுமதி கேட்டு கிடைக்கல, பிறகு ஒரு மனதை இறங்கி கூட்டிட்டு போறேன், நான் தூர போறோம்னு சொன்னதுக்காண்டி. அதாவது கிடாய்களை வந்து அதாவது திரைப்படத்தை வெளியிடுவது போலத்தான் வெளியிடுவார்கள். இப்போ 10 மணி தானே இந்த கிடாயை வந்து வெளியில கொண்டறிவினம். நான் கேட்டதுக்காக அவர் வந்து எனக்கு இந்த பார்க்க சொல்லி காட்டுறேன். அதாவது இந்த வீட்டில் வந்து எண்ணெய் ஊற்றுவார்கள். அதுக்குரிய செக்குத்தான் இது.
தம்பி படம் எடுக்க போறாங்க இடங்கிற இதுதான் கிடாய கட்டக்கூடிய இடம். அதாவது இவர்கள் வந்து வீட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றுவார்கள். அதற்குரிய செக்குத்தான் இது. இந்த பகுதியில்தான் கடாயை கட்டப் போகிறார்கள். ஆனால் அரை மணி நேரம் கழித்து தாமதித்து வருமாறு கேட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். சரி ஐயா, வாரம் போட்டு. சரி. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த கிராமத்தை பொறுத்தவரை வேள்விதான் மிக சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்திலே நல்லெண்ணெய் ஊற்றக்கூடிய தரமான நல்லெண்ணெயை ஊற்றி வழங்கக்கூடிய ஒரு கிராமமாகவும் இந்த கிராமம் இருக்கின்றது. இப்போது இந்த பிரான்பட்டி கிராமத்தின் வீதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக காட்சிப்படுத்துவதற்காக தொடர்ந்தும் பல்வேறு பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கடாய்களை உங்களுக்காக நான் காட்சிப்படுத்துகின்றேன். அதாவது நாளைக்கு காலையில வந்து பார்க்கின்ற போது கடாய்கள் வெட்டப்பட்டிருக்கும். அந்த காட்சிகளை எல்லோருக்கும் பார்க்க மனம் பெறாது. அதனால் இந்த இரவு வேளையிலே அந்த கடாய்களை பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலாக இந்த பகுதிகளிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த பிரான்பட்டி வீதிகளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கடாய்களை கட்டி இருக்கின்றார்கள். வேறு ஒரு இடத்திலே பட்டாசு வெடிக்கின்றது. இந்த பகுதியில் பார்த்தால் தெரியும், ஒரு பெரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேள்வியிலே கடாய்களை வளர்க்கும் போது பல்வேறு போட்டித்தன்மைகள் இருக்கும். தம்பி, நீ எனக்கு நீச்சல் வளர்க்கக்கூடாது, நட்டுவம் பிள்ளைக்கு சுட்டி காட்டக்கூடாது, இதெல்லாம் ஐயம் திருவடக்கமற்ற மனிதன்தான், நான் யாருக்குமே அநியாயத்துக்கு போனதில்லை, அநியாயம் என்றும் வெறுமையாயிருந்தால் ஆயுள் காலத்தை காட்டி கொடுத்துட்டு போவன் அவருக்கு. இது என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் இவ்வாறான பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த பிரான்பட்டி பெரிய அளவு கந்தவன பகுதி முருகன் ஆலயத்தின் அந்த வளவின் உள்ளே செல்லக்கூடிய வீதியால் உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒழுங்கையில கூட அதிகமான கூட்டம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீதியினூடாக செல்ல முடியாதவாறு அதிகளவான கூட்டம் இங்கே அலைமோதுவதை காண்கின்றோம், பார்க்கலாம். இங்கேதான் அதிகமான கடாய்கள் கட்டி இருப்பதாக நான் நினைக்கின்றேன். பார்க்கலாம். தொடர்ந்து அங்கே பாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது வேள்வி கிடாய் என்று சொல்வார்கள். அதாவது மிக மிக சிரத்தை வளர்த்து அதனை அழகை ரசித்து வளர்த்து பின்னர் அதை வேள்விக்காக வெட்டுவார்கள். அவர்களை மகிழ்வித்து, அதாவது அந்த கடாய்களை மகிழ்வித்துதான் வேள்வி நிலைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே சாதாரண இல்லை. அதாவது நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து ஆர்கே பிரதர்ஸ் அதனுடைய ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற கிடாய்கள். இங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது, நான் தான் பெரியவன் யாரும் நினைக்கக்கூடாது,
அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான், அதுதான் ஆர்கேடா அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவர்களுடைய வீரவசனங்களை இங்கே பொறுத்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுக்கான ஒரு பாடலை கூட உருவாக்கி இருக்கின்றார்கள். இது விளையாட்டு இல்லை, இது பக்தி விஷயம். நம்பிக்கை இருந்தாக்கே முழுதும் நன்றிஷயம். சொன்ன வள்ளி தப்பமா பின்தொடரா தலைமுறை பரம்பரை துறைய மண்ணிலை நிறுத்தினார். எல்லாம் கூட்டம் தேரன் சத்தம் கேட்டால் மண்ணின் வாசம் சேர்ந்தாரா இல்ல சொத்தா சொன்னாவனு சத்தம் தெரியாது, சொன்னாது உயிரை விட புரியாது. இல்லை இது மழையாளம் தமிழ் நெஞ்சில் எரியும் அழியாத தீபம் பக்ரேடி தீபோலையும். வணக்கம். இந்த பகுதியில வந்து ஏராளமான வீடுகள்ல வந்து கிடாய கட்டப்பட்டிருக்கிறது மற்றும் ரோட்லயே கட்டி இருக்கிறோம். இங்க வந்து பாக்குற போது கொஞ்சம் வித்தியாசமா பிரம்மாண்டமா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட ஆர்கே ப்ராஜெக்ட் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு 6 வருஷமா செய்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை இல்லை, மக்கள்லாம் சொல்லணும் முன்ன முடிவு வந்து. அதாவது இந்த இதுல வந்து போட்டியா நடக்குமா இல்லாட்டி போட்டியாக நடக்குது. மெயினா வந்து இந்த போட்டியாக தான் நடக்குது. முறையில் 3 கிடாய தான் கட்டுறீங்களா? சரி சரி. கடந்த காலங்களில் கட்டின இடம் எல்லாம் பேர் சொல்லக்கூடிய இடம் எல்லாம் கட்டினேன். 2வது மக்கள்லாம் சொல்லுவோம், நாங்கள் சொல்லலாம். ஆமா ஆமா. அதால எங்கட கடாய்க்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கூட. அதாவது உங்களோட நீங்க கிடா வந்து அந்த பல்லு போட்டோன்னு சொல்லணும். எத்தனை பல்லு போட்ட கிடா? இது வந்து எல்லாம் 6 பல்லுக்கு மேல அன்னைக்கு. இந்த பல்லு போறோம்னா அது என்ன மாதிரி, என்ன எதை வச்சு சொல்றது? இது வந்து ஒரு கிடாய வரும். ஒரு பல்லு போறோம்னா எவ்வளவு காலம் செல்லும்? ஒரு பல்லு போறோம்னா ஒரு வருஷம். ஒரு வருஷம் செல்லும். 6 பல்லு போறோம்னே அது 6 பல்லு போறோம்னா கிடாய்க்கு பொறுத்து, சாப்பாடு அதெல்லாம் பொறுத்து, வளர்ப்பு பொறுத்து தான் போடுவோம். சரி சரி. இனத்தை பொறுத்து. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த 3 கிடாய்களும் என்னென்ன இனத்தை சேர்ந்தது? எல்லாம் கலப்பு. இங்க வந்து ஒரிஜினல் இனம் இல்ல, ஒரிஜினல் இனம் வந்து இங்க இல்ல திருவிழாங்கல. ஏன்டா தாங்க அந்த இனம். சரி, இந்த வேள்வி பற்றியும் உங்களுடைய அந்த புலியடி அம்மன் பற்றியும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. புலியடி அம்மன் வந்து கொஞ்சம் புதுமையான அம்மன். அதை நாங்க நினைச்சு வேண்டினாலும் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கிறதால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மற்றாக்களுக்கு என்ன வழியா எங்களுக்கு ஒரு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறதால. இப்போது பிரான்பற்று வீதிகளின் வழியாக நான் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே வருகின்ற போது சூரிய வைரவர் ஆலயம் காணப்படுகின்றது. அதாவது நான் சற்று முன் காட்டிய அந்த ஆர்கே பிரதர்ஸ் அவர்களுடைய அந்த விடயமானது இங்கே பார்க்கின்ற போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனது சொந்தமாக பாட்டுகளை கூட வெளியிட்டிருந்தார்கள். இப்போது சூரிய வைரவர் ஆலய சந்திக்கு வந்திருக்கின்றேன். இங்கும் பார்க்கின்ற போது ஏராளமான மக்கள் கூட்டம் இங்கே நிரம்பி வளைகின்றது. பார்க்கலாம் இங்கே எத்தனை கிடாய்கள் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே செல்லலாம். அதாவது கடந்த காலங்களிலே இவர்கள் வேள்விக்காக வளர்த்த கிடாய்களின் படங்களை கூட இங்கே பதாகைகள் மூலமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போது உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன், பார்க்கலாம். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். இந்த பிரான்பற்று கிராமத்துக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இந்த வேள்வி என்பது ஒரு முக்கியமாக கருதப்படுகின்றது. நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியின், அதாவது இந்த வளவின் உள்ளே ஏராளமான ஹெல்மெட் தலைகள் வருகின்றன. சற்று வித்தியாசமாகத்தான் இங்கே இருக்கிறதை பார்க்கலாம். அதை ஒரு முறை கொண்டு எழுந்துவிட்டார் ஒருவர் கூட நிற்க மாட்டார். உங்கள் வழியில் வராமல் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த பகுதியிலே ஏராளமான கடாய்களை கட்டி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். இலங்கையின் பலம் அவருக்கு தெரியாது.
மிகப்பெரிய ஒரு கிடாயை கட்டிருக்கிறோம். சின்ன கிடா அதாவது இன்றும் நேற்றும் யாழ்ப்பாணத்திலே அதிகமான மழை பொழிவு இடம்பெற்றதன் காரணத்தினால் இங்கே சேராகாமல் இருப்பதற்காக உமிகளை கொட்டி இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே நாளை பொழுது சாய்வதற்குள்ளே வேண்டிக்காக பலியிடப்பட்டிருக்கும். அதாவது விசேடமாக இவர்களுடைய களத்திலே தங்கச் சங்கிலிகளை போட்டிருக்கின்றார்கள். அதாவது எங்கு பார்த்தாலும் சற்று வித்தியாசமாக தான் இருக்கின்றது. இங்கே வந்து பார்க்கின்ற போது அதற்கு பொறுப்பானவர்கள் சிவப்பு வேட்டியும் வெள்ளை வெள்ளியையும் அணிந்திருக்கின்றார்கள். இப்போது ஒருவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர், நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் என்னோட பேச போகின்றார். அவரை வர சொல்லியிருக்கேன், வந்து கொண்டிருக்கின்றார். அவரோடு பேசி பார்க்கலாம். இந்த ஏரியா வரைக்கும் இந்த உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும். வணக்கம். வணக்கம். நான் இந்த பகுதிக்கு வரும் போது ஒரே இடத்துல வந்து நிறைய கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு எல்லாத்தையும் நீங்களாம் பொறுப்பாக சொல்லி கேள்விப்பட்டேன். எவ்வளவு காலமா இதை செய்கிறீங்க? இப்ப ஒரு 20 வருஷமா. 20 வருஷமா? ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த இப்படி வளர்த்து வந்து நீங்கள் வரையிடும் போது அம்மன் தான் வரையிடுவீங்க. என்ன சிறப்பு அந்த ஆலயத்துக்கும் இந்த அம்மாளுக்கு கூட்ட வேண்டிய கிட்டத்தட்ட தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு பாரம்பரியம் தான். அதை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு காலத்துல வந்து எல்லா இடமும் தள்ளிட்டார்கள். ஆனா இப்போ ஒரு சில கிராமங்கள்ல இந்த வளமா இருக்கு. அதை நினைச்சு நீங்கள் எவ்வாறு பெருமைப்படுறீங்களா? ஒரு கிராமத்துல நிப்பாட்டி இருக்கு, ஒரு கிராமத்துல எல்லாம் செய்யக்கால் அது சந்தோஷப்படுறோம். சரி சரி. நீங்கள் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர் என்ற வகையில வந்து அந்த புலியடி அம்பாள் ஆலயத்தை பற்றி சொல்லுங்க. புலியடி அம்பாள் சிறந்த பலி வாங்குற ஒரு கோயில். அதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தவிர்த்து கொள்ளும். பகுதியிலே பல இடங்களிலும் கடாய்களை கட்டி இருக்கின்றார்கள். அந்த கடாய்களுக்கு விழா எடுக்கப்படுகின்றது. அனைவரும் பார்க்கின்றார்கள், பார்த்து மகிழ்கின்றார்கள். இந்த கிராமம் முழுவதுமே இன்று விழா கோலம் போன்றிருக்கின்றது. நான் இந்த கிராமத்துக்கு வந்து அதாவது கடாய்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் சென்றேனோ என்பது வந்து ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் என்ற நம்பிக்கையிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீதியினூடாக சென்று பார்க்கலாம். இங்கேயும் ஏராளமான மக்கள் சென்று வருகின்றார்கள். நாளைய தினம் இந்த அம்மனுக்காக பலியிடப்படக்கூடிய கடாய்களின் அழகை பார்க்கின்றார்கள். அதாவது ஆலயங்களிலே சிறு தெய்வங்களுக்கு தான் இந்த பலியிடல் நிகழ்வு இடம்பெறுவது என சொல்வார்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. கடாய்கள் வந்து ஒரு கட்டத்தின் பின்னால், அதாவது ஒரு ஆயுள் காலத்தின் பின்னால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் போது அதிகமாக அந்த கடாய்கள் வந்து வருந்தி இறப்பதாக சொல்வார்கள். அதன் காரணத்தினால் அந்த கடாய்களை பொது இடத்திலே ஒரு ஆலயத்திலே வெட்டி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சத்தான உணவை வழங்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த விடயம் அந்த நாட்களிலே பார்க்கப்பட்டது. நான் செல்லக்கூடிய வீதியிலே தூரத்திலே அதிகமான கூட்டம் அலைமோதுவதை காண்கின்றேன்.
அங்கேயும் சென்று பார்க்கலாம், என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த ஒழுங்கையினுள்ளும் ஏராளமான மக்கள் சென்று வருகின்றார்கள். பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய கிடாய்கள் எந்த ரகத்தைச் சேர்ந்தவை, எத்தனை கிடாய்கள் நிற்கின்றன என்பதை விடயங்களை பார்க்க போகின்றோம். பாடல்கள் முழங்குகின்றன, மேள வாத்தியங்கள், தாள வாத்தியங்கள் இங்கே ஒலித்துக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். இங்கே மற்றும் இங்கேயும், அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தனித்துவமான விடயங்களை செய்கின்றார்கள். இங்கே பார்க்கின்ற போது தாள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ளே செல்கின்றேன், இங்கே நடனங்களை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறிகின்றேன். பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பிரான் பெற்று தெருக்களின் ஊடாக நான் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே முருகனின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கிராமமாக இருக்கின்றது. அதாவது முருகப் பெருமான், முருகன் பிரான் சொல்லப்படுகிறது. அந்த பிரான் என்ற வார்த்தையிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக கிராமத்தில் பார்க்கலாம். பால் போன்ற வெள்ளைக்கிழாயாக இந்த கிழாய் இருக்கின்றது. அதாவது இந்த கிராமத்து வீதிகளிலே ஏராளமான பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது என்று இங்கே ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கின்றது. செய் அல்லது செத்துமறி.
இது நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுதான். தொடர்ச்சியாக இந்த காணொலியுடன் இணைந்திருங்கள். அதாவது இந்த பிரான்பற்று என்று சொல்லி இந்த ஊருக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் பிரான் என்று சொன்னால் முருகப்பெருமான், முருகப்பெருமான் பிரான். அந்த முருகனுடைய பெயரால் தான் இந்த கிராமத்துக்கு பிரான்பற்று என்று பெயர் வந்ததாக முன்னர் ஒரு போது இங்கே வந்தபோது நான் கேள்விப்பட்டேன். தொடர்ச்சியாக காணொலியோடு பயணிப்போம். மீண்டும் சூரிய வைரவர் ஆலய பகுதிக்கு வந்திருக்கின்றேன். அதாவது நான் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு சிலர் சொல்லிக் கொண்டு போகின்றார்கள், இது அடுத்த இந்திர விழா ஒன்று. அதாவது இங்கேயும் அதிகமான கூட்டத்தினர் அலைமோதுவதை காண்கின்றோம். அதாவது இந்திரா விழா போன்ற ஒரு கூட்டத்தினர் அந்த அளவுக்கு இல்லாவிடனும் எதிர்காலத்திலே அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இன்னும் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றேன். இங்கேயும் ஏராளமான மக்கள் நிற்கின்றார்கள். பார்ப்போம். கிடாய்களை வந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்கின்ற போது மயிலாட்டம், கோலாட்டம் போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்துதான் செல்வார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து. அதாவது ஒரு வித்தியாசமான ஏற்பாடு காணப்படுகிறது. அதாவது கிடாய்களை அழைத்து செல்வதற்கு காவடி ஆடுவது போல இந்த காணொலியின் ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே வந்து திரும்பி சென்ற வீட்டுக்கு தான் இப்போது வருகின்றேன். பார்க்கலாம், இங்கே பெரிய கிடாயை நாங்கள் வளர்ப்பதாகவும் 10 மணிக்கு பிற்பாடுதான் அந்த கிடாயை காட்சிப்படுத்த இருப்பதாகவும் சொன்னார்கள். இப்போது அந்த வீட்டுக்கு தான் நான் இப்போது வந்து கொண்டிருக்கின்றேன். எனவே நண்பர்களே, பிரான்பற்று கிராமத்தில் நடைபெற இருக்கின்ற வேள்வி, அதாவது புலியடி அம்மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற வேள்வி, அதற்கு முதல் நாளாகிய இன்றைய தினம், அதாவது கிடாய்களை காட்சிப்படுத்தக்கூடிய வேளை. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பெரும்பாலான இடங்களுக்கு சென்று அதை நான் காணொலி வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றேன். எனவே இந்த இன்னும் சொற்ப வேளையிலே இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். நான் முதல் வந்து இந்த கிடாய்கள் கட்டப்படவில்லை இந்த பகுதியில், ஆனால் இப்போது கட்டியிருக்கின்றார்கள். அந்த கிடாய்களையும் பார்த்துவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என நான் நினைக்கின்றேன். இங்கேயும் ஏராளமான மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. பார்க்கலாம், இங்கே எத்தனை கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க போகின்றோம். எனவே நண்பர்களே, இந்த காணொலியை நான் இந்த இடத்திலே நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது விவித பலியிடலுக்கு எதிராக யாராவது கருத்துக்களை சொல்வதாயின் அவர்கள் முக்கியமாக மாமிச உணவுகளை உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த காணொலியை இந்த பகுதியில் வைத்து நிறைவு செய்கின்றேன். அதாவது தொடர்ச்சியாகவே இந்த பகுதி முழுவதும் கூட்டம் அலைமோதுகின்றது. அதாவது பலர் வந்து சொல்வார்கள், அந்த கடாய்களை வைத்து காட்சிப்படுத்திவிட்டு நாளை காலையிலே பறிவிடுவார்கள் என சொல்வார்கள். அதை விமர்சிப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் விமர்சிப்பவர்கள்
விமர்சிப்பவர்கள் எந்த மாமிச உணவுகளையும் உண்ணாதவர்களாக இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். இது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அந்த பாரம்பரியம் இன்று நிலவக்கூடிய வெகு சில இடங்களிலே இந்த பிரான்பெற்று கிராமமும் ஒன்றாக இருக்கின்றது. எனவே இது பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.